ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்சுக்கு முட்டை குழம்பு பண்ணியிருந்தேன். இது பண்ணுறதுக்கு கடாயில ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அந்த டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சின்ன தக்காளி பழம், இது கூட 2 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலை சேர்த்து அரைச்சி எடுத்துருந்தேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்ச பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்கு செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் குழம்புக்கு பண்ணுறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி வச்சுட்டு நல்லா கொதி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வேக வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். 4 முட்டையை வேக வச்சுட்டு அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணிட்டோம்